வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பஷீர் நியூ பேஸ் யூடியூப் சேனல். இதில் நம்ம வெறும் ஆடியோ ஆம்பை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஆடியோ ரிசீவர் டிக்கெட்டர். இது ஸ்டீரியோ போர்டு, இது மோனோ, இதுவும் ஸ்டீரியோ, இது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஒரு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு போட்டேன். அந்த போர்டோட ஆடியோ டெஸ்டிங் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் நான் போடலை, கொஞ்சம் வேலை அதிகமாக தானே போடலை. இந்த போர்டு இது எல்லாமே இன்றைக்கி தான் வந்தது. சரி, இது ஒரு வீடியோ போட்டுட்டு அடுத்த வீடியோ அந்த அந்த போர்டோட டெஸ்டிங் போடலான்னு சொல்லிட்டு ஆடியோ டெஸ்டிங் போடலான்னு இருக்கேன். இப்போ இந்த எல்லா போர்டுக்குமே நான் ஆடியோ டெஸ்டிங் நான் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். பார்த்து தெரிஞ்சிங்க, கிளாரிட்டி எப்படின்னு பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஒரு கிளாரிட்டி நல்லா இருக்குது. இதில் நான் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன போர்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு கிளியராக இருந்துச்சு. சவுண்டு ரொம்ப அதிகமாக இல்லாட்டியும் சவுண்டு நம்ம அதிகமாக வச்சா நம்ம என்ன பண்ணோம், வேறு ஒரு சின்ன ஒரு போர்டு பேஸ்டபிள் போர்டுவாக வைப்போம். இந்த இதுக்கு நம்ம பேஸ்டபிள் போர்டு வச்சோம்னா ரொம்ப ஒரு சவுண்டு, நல்ல ஒரு கிளியாரிட்டி, இந்த ஆடியோ கிளாரிட்டி நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதனால் இது எல்லா போர்டுக்குமே நான் உங்களுக்கு வீடியோ தனித்தனியாக போடுறேன். நான் இது ஃபுல்லாக இந்த வீடியோ இந்த போர்டு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் வீடியோ போடணுன்னா இதை நான் போடுறேன். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு ஆடியோ ரெக்கார்டர். இந்த போர்டு 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. இது இங்கே ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. இந்த வரைக்கும் பாருங்கள், இது ஆக்ஸ் இன்புட். இது பக்கத்துலேயே கிரவுண்டு, இது இன்புட். இதில் எடுக்காட்டி நம்ம இதில் எடுத்துக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டு. இது ப்ளூடூத் உள்ள போர்டு. ஓகேங்களா? இந்த இது இந்த வரைக்கும் பாருங்கள், இது ப்ளஸ்ஸு மைனஸ் 5 வோல்ட்டு. அப்படி நம்ம அந்த மாதிரி கொடுக்கலன்னா, நம்மள்கிட்ட 5 வோல்ட்டு சார்ஜர் இருந்ததுன்னா அந்த சார்ஜர் மூலியமாகவே நம்ம இதை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பின்னு இந்த வரைக்கும் பாருங்கள், இந்த பின்னு இது. ஓகேங்களா? இதை கொடுத்துக்கலாம். ஏன்னா பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறதுனால அப்படி இருக்குது. இதை பாருங்கள். இந்த போர்டுக்கு 5 வோல்ட்டு நம்ம பவர் சப்ளை கொடுத்தா, இது நம்ம ப்ளூடூத்தை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம சாங் ப்ளே பண்ணிக்கலாம். இதுதான் இன்புட்டு. இது ஒரு இன்புட்டு. இதில் கொடுக்க முடியல, நம்ம இதில் கொடுத்துக்கலாம். பவர் இங்கே கொடுக்கலாம், இல்லை இதில் கொடுத்துக்கலாம். 5 வோல்ட்டு சார்ஜரு, நம்ம ஃபோன் சார்ஜர், சின்ன ஃபோனுக்குலாம் சார்ஜர் வரும், அதை கொடுத்துக்கலாம். இது எந்தனா டைப் சி கிடையாது. இது டைப் சி கிடையாது. நம்ம முன்னாடி சாம்சங் ஃபோனுக்கெலாம் ஒரு பின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த பின்னு தான் அது. அந்த இதை கொடுத்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள். இந்த போர்டோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பீஸோட காஸ்ட்டு 130 ரூபா வரும். அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், 130 ரூபா வரும். நான் 2 போர்டு ஆர்டர் போட்டேன். ஒரு 2 போர்டு ஆர்டர் போட்டேன். சரி, வாங்க அடுத்து இதை பார்ப்போம். இது TDA 3116. ஒரு சேனலுக்கு 30 வாட்ஸ் கொடுக்கும், 2 சேனலுக்கு 60 வாட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இது லெஃப்ட்டு ரைட்டு, ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு. இது இந்த வரைக்கும் பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் கிரவுண்டு. இது ஐபினா இன்புட்டு கொடுக்கறது. சென்டர் கிரவுண்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகேங்களா? இது ஒரு போர்டு. இது போர்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது 30 வாட்ஸ் பவர்னால் 2 ஸ்பீக்கருக்கு 60 வாட்ஸு. 6 இன்ச்சு 2 கிளியராக ட்ரை பண்ணாது. ஓகேங்களா? 6 இன்ச்சு 2 கிளியராக ட்ரை பண்ணோம். அப்புறம் இந்த போர்டோட வால்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 26 வால்டேஜ் போடலான்னு இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க டேட்டா பேஸில். ஆனால் நம்ம இதில் என்ன போட்டிருக்கு, இதில் எல்லா டப்பி கெப்பாசிட்டர்லேயுமே 35 வோல்ட்டு போட்டிருக்கு. என்ன நம்ம இதில் மினிமம் 24 வோல்ட்டு கொடுத்தாலே போகும். 26 போட்டிருக்காங்க. இன்னும் 20 வோல்ட்டு கொடுத்தாலே இந்த போர்டு ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும்.
கிளாரிட்டியாக இருக்கும் இந்த போர்டு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக, ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப சின்னதாக செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு கம்பெனிலையும் ஒரு வித்தியாசம் வரும் அந்த போர்டுக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரே மாடல் தான் வரும், ஒரே குவாலிட்டி தான் இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள் கம்பெனிலாம் எப்படி போட்டிருக்காங்க. டப்பி கெப்பாசிட்டர், இந்த இது உள்ள ஐசி இருக்கும், அந்த ஐசியை பார்க்க முடியாது, இந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணால் தான் பார்க்கலாம். ஓகே, இது 2 போர்டு ஆர்டர் போட்டேன், இது வந்துருக்கு. ஓகேங்களா. இந்த போர்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 170 வருது, அதாவது 170 ரூபா வருது. போர்டுக்கு ஒரு இதுக்கும் வித்தியாசப்படலாம், அவ்வளோதான். ஓகேங்களா. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மோனோ போர்டு, 60 வால்ஸ் 60 வால்ஸ் உள்ள ஒரு மோனோ போர்டு இது. இந்த போர்டுக்குள்ள பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்லேருந்து 8 வோல்ட்லேருந்து 26 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். 26ன்னு போட்டிருக்காங்க, ஆனால் இந்த கெப்பாசிட்டரை பார்த்தீங்கன்னா 25ன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம 12 வோல்ட்லேயே ஒரு 18 வோல்ட் கொடுத்தா போதும், 18 வோல்ட் கொடுத்தீங்கன்னா. ஏன்னா நம்ம இந்த வந்து கெப்பாசிட்டரை பாருங்கள், இந்த போர்டில் வந்து கெப்பாசிட்டர் வந்து 4 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, டப்பி கெப்பாசிட்டரு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து 25 தான் போட்டிருக்காங்க, 25 வாட்ஸ் தான், 25 வாட்ஸ் தான் போட்டிருக்காங்க. நம்ம அது கொடுத்தா இந்த கெப்பாசிட்டரில் எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம கொடுக்கணும், அப்போ தான் அந்த போர்டு வந்து ஃபால்ட் ஆகாமல் இருக்கும். இந்த போர்டில் ஹீட்டிங் இஷ்யூ வராது, அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. இதை நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல, செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதோட ஆடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. அப்புறம் இது வந்து பாருங்கள், பவரு, இது பவரு, இது அவுட்புட்டு. ஓகேங்களா. இங்கே வந்து இது வந்து மீட் கண்ட்ரோலு. இது வந்து 2 ஒயரை சால்ட்ரிங் பண்ணி ஒரு சுவிட்ச் வச்சிங்கன்னா நம்ம மீட் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்னல் இன்னு கிரவுண்டு, ப்ளஸ்ஸு கிரவுண்டு அப்படி தான் வரும். இதில் வந்து வரணும், இது வந்து 60 வாட்ஸ் இந்த போர்டு, ஒரு மோனோ போர்டு இது, 60 வாட்ஸு. ஓகேங்களா. இந்த போர்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து 340 ரூபா வருது. நான் வந்து இதை வந்து 300 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு போர்டுக்கும் ஒரு வித்தியாசம் வரும். அப்புறம் இதோ இருக்குது பாருங்கள், இந்த போர்டு பாருங்கள், இது ஒரு ஸ்டீரியோ போர்டு, எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த போர்டு. எனக்கு ரொம்ப அந்த போர்டு பிடிச்சிருக்கு, ரெட் கலரில் இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து 15 வாட்ஸ் வரும். இதுக்கு வந்து பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்லேருந்து நம்ம 20 வோல்ட்டு, அதிகப்படியாக 22 வோல்ட், 20 வோல்ட்டு இது பெஸ்ட்டு. அதுக்கு மேலே இது கொடுக்கக்கூடாது, கொடுத்தா போர்டு ஃபால்ட் ஆகிடும். ஏன்னா அந்த ஐசிலாம் வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டான ஐசி, இது ரொம்ப எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், ரெட் கலரில். இதில் வந்து எல்லா கெப்பாசிட்டர்லேயுமே வந்து 35 வோல்ட்டு போட்டிருக்காங்க. 35 வோல்ட்டுனால் நம்ம அவ்வளோலாம் கொடுக்கக்கூடாது, அவங்க வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகாமல் கூடாதுன்னு அதிகமான வோல்டேஜில் தான் வச்சுருப்பாங்க. அதிகமான வோல்டேஜ் போட்ட கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டப்பி கெப்பாசிட்டர். இது பேர் டப்பி கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த போர்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 140 வருது, அதாவது 140 ரூபா வருது இந்த போர்டோட இது வந்து ஸ்டீரியோ போர்டு. தோருக்கு போடுங்க, தெரியுதானான்னு தெரில. இது வந்து பவர் சப்ளை ப்ளஸ்ஸு மைனஸு, இது லெஃப்ட்டு அது ரைட்டு. இன்புட் வந்து இந்த இருக்குது. ஓகேங்களா. இது இன்புட்டு, ரைட்டு லெஃப்ட்டு கிரவுண்டு. பக்கத்தில் மீட் பட்டன். மீத்துனா நம்ம 2 ஒயரை சால்ட்ரிங் பண்ணி ஒரு பட்டன் வச்சு நம்ம புஷ் பண்ணால் ஆடியோ வந்து மீட் ஆகிடும். ஆடியோ அப்படியோ நின்றோம், நம்ம திருப்பி அதை ஆன் பண்ணும் போது தான் ஆடியோ வந்து இதாகும். ஓகேங்களா. இது ஒரு 2 போர்டு ஆர்டர் போட்டேன், இது ஒரு 2 போர்டு வந்துருக்கு. ஓகேங்களா. இதோட ரேட் எதுக்கு சொன்னேன். அடுத்தது இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, நம்ம முன்னாடி ஒரு போர்டு போட்ட முடியலா, அந்த போர்டுக்காண்டி தான் அந்த பவர் சப்ளை வாங்கினேன். முன்னாடி போட்டது வந்து 12 வோல்ட்டு 3 ஆம்பியர் போட்டிருந்தேன். இது வந்து 24 வோல்ட்டு 4 ஆம்பியர் சுவிட்சிங் பவர் சப்ளை. போர்டு நல்லா டிசைனாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த போர்டு. பாருங்க, போர்டு நல்ல ஒரு அழகாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இந்த காம்பனெண்ட்லாம் எதுவும் வீணாக போகாது, கெட்டு போகாது, எல்லாம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பவர் கொடுக்கணும், இது அழுத்தினா இப்படி அழுத்தினா இது உள்ளே வந்து 2 பவர் கொடுக்கணும்.
இதை போட்டிருக்கான் பாருங்கள், அதுலேயே ஏசி 220 வோல்ட்டு. இங்கே வந்து ஏசி 24 வோல்ட்டு. இது வரும் ப்ளஸ்ஸு மைனஸு. நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த போர்டு. இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி பவர் சப்ளை தான் கொடுக்குறாங்க இந்த போர்டுக்கெலாம். அதான் நல்லது. பியூர் டிசியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். டிசி வந்து பியூர் டிசியாக கிடைச்சா தான் இந்த போர்டுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் கூட இந்த கிளாரிட்டி வேணால் இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் சுவிட்சிங் பவர் சப்ளை கொடுத்தா மட்டும்தான் அதில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ நம்மளால் கேட்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட ரேட்டு, வால்டேஜ் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போர்டு இந்த போர்டு எல்லாத்தோட ஆடியோ டெஸ்டிங் வந்து தனித்தனியாக வீடியோவாக நான் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி எடுத்த வீடியோ வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் வேறு ஒரு ஃபோன் மூலயமா வீடியோ எடுத்து போடுறேன். இது நல்லா கிளியராக குவாலிட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, பாய்.